விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிற இடத்துல பிரச்சனை இருந்துன்னா அதுக்கு பேர் நான் அப்ஸ்ட்ரக்டிவ் எசோஸ்பெர்மியா. இது ஃபர்ஸ்ட் என்னென்ன கண்டிஷன்னால வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக்கல்னா வந்து நம்ம குரோமோசோமல் டிசார்டர்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னாக்க வந்து கிளைன்ஃபில்டர் சிண்ட்ரோம், ஒய் குரோமோசோம் மைக்ரோ டெலிஷன் இருக்கிறது, இது மாதிரி கண்டிஷன், கால்மேன் சிண்ட்ரோம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஹார்மோன், பிட்யூட்டரி ஹைப்போதலமஸ்ல டியூமர்ஸ் இருந்துன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை அஃபெக்ட் பண்ணும். அடுத்தது வந்து வேரிகோசில், அது வந்து இந்த டியூபுக்கு வெளியில இருக்கிற கண்டிஷன், அதை வந்து அந்த வேரிகோசில் வந்து ஒரு காரணமா இருக்கும் நான் அப்ஸ்ட்ரக்டிவ் எசோஸ்பெர்மியாவுக்கு. அடுத்தது டெஸ்டிஸ் வந்து கீழே வந்து சைல்ட்ஹுட்லி கீழே இறங்காத மேலேயே நின்றுக்கும், அதுக்கு பேர் அன்டிசெண்டட் டெஸ்டிகல்ஸ். இது எல்லாமே வந்து நான் அப்ஸ்ட்ரக்டிவ் எசோஸ்பெர்மியாவில் முக்கியமான காரணங்கள். அடுத்தது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ். நான் சொல்றது என்னன்னா, ஹீட் எக்ஸ்போசர், அதுல வந்து ரேடியேஷன் எஃபெக்ட் ரொம்ப முக்கியம், கீமோதெரபி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓவர் வெப்பம் உள்ள ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது விந்தணுக்கள் உற்பத்தி திறன் பாதிக்கிறது, அதாவது நீராவி குளியல் போடுறது, ஹாட் பாத் டப் யூஸ் பண்ணி குளியல் போடுறது, இதெல்லாம். இன்ஜுரி டு தி டெஸ்டிஸ், அந்த வந்து இன்ஃபெக்ஷன் என்ன வரும் அப்படின்னா, அந்த விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிற அந்த ஆர்கைட்டிஸ், அதாவது டெஸ்டிகல்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆகிறது பேரு ஆர்கைட்டிஸ், மம்ஸ், இதெல்லாம் வந்து டெஸ்டிகுலர் ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிடும். அடுத்தது வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், அதாவது வந்து ஆல்கஹால், புகைப்பிடித்தல், இது எல்லாமே வந்து நான் அப்ஸ்ட்ரக்டிவ் எசோஸ்பெர்மியாவுக்கு காரணமா இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.